இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஜெயங்கொள்ள பிறந்தவர்கள். பிசாசு சொல்லுவான், நீ தோல்க்க தான் போற, கடைசியில் அப்படியே நிப்பேன்மா. கிடையாது. ஆண்டவர் உங்களை அழைத்தது, ரட்சிப்பு கொடுத்தது, நீங்க இந்த பூமியில ஜெயங்கொள்ள தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கார். அந்த டவுட் எல்லாம் இன்னைக்கு விரட்டி அடிங்க. சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு. இது பூமியில சொல்ற பழமொழி, நான் பைபிள் வார்த்தை சொல்ல. என்னைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு சந்தேகன்ற ஒரு கோடு வந்துருச்சோ, உன் வாழ்க்கையில் இருக்க சந்தோஷத்தை அதுக்கு எடுத்து போயிடும். ஆனா ஆண்டவர் அது முன்னாடி சொல்லிட்டார், நோ டவுட், சந்தேகப்படாத, விசுவாசி. அதுக்குதான் நம்ம பேரு என்னது, விசுவாசிகள். இன்றைக்கு அந்த டவுட்டை நீங்க எடுத்து போடணும். அது இல்லைன்னா உங்க வாழ்க்கையில சக்சஸ்ன்றத பார்க்கிறது மிக மிக கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறார். அவரை நம்பும் போது உங்க வாழ்க்கை செழிப்பாக மாறும். ஆனா ஒரு டவுட் பின்னாடியே வந்துட்டு இருக்கும். இப்படியே போறோன்னு நடக்குமா, இத்தனை வருஷம் ஆயிடுச்சே நடக்குமா, இத்தனை வருஷம் போயிட்டு இருக்குது, என் பிள்ளையெல்லாம் வளர்ந்துட்டானே அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் போன தடவை நமக்கு வாக்குத்தத்தம் வந்துச்சு. சடன்லி, திடீர்னு ஆண்டவர் என்ன செய்வாரு, மாற்றுவார். எப்படி இன்னைக்கு உலகத்துல திடீர்னு தானே நடக்குது. நேத்து நல்லா இருந்தாங்க, நடக்குதா இல்லையா, அதை மட்டும் நம்புவீங்க. ஆமா ஆமா, ஏன் ஆண்டவர் திடீர்னு செய்ய மாட்டார் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை? நிச்சயம் செய்வார். உலகத்துல அழிவு சடுதியா வரும்போது ஆசீர்வாதம் சடுதியா வராதா? வரும். அதை நம்புங்க.